வலிமை வாய்ந்த குஷான மற்றும் சாதவாகன பேரரசுகள் மறைந்து கொண்டிருக்கின்றன. அந்த வெற்றிடத்தில் வட இந்தியாவில் ஒரு புதிய சக்தி உருவெடுக்கிறது. இதுதான் குப்தர்களின் கதை. கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை நிறுவினார். முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி இளவரசி குமார்தேவியை மணந்து வலிமையான பேரரசை உருவாக்கினார். ஆனால் அவரது மகன் சமுத்திரகுப்தர் தான் இதை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு விரிவுபடுத்தினார். அவர் போர் வீரர் மட்டுமல்ல, கவிதை மற்றும் இசையில் ஆர்வமுள்ள கவிராஜா என்ற பட்டம் பெற்றவர். அடுத்து வந்த 2ஆம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யர் என்றும் அழைக்கப்பட்டார். சாக அரசர்களை வென்று குஜராத்தை கைப்பற்றினார். அவரது அரசவையில் காளிதாசர் உள்ளிட்ட நவரத்தினங்கள் இருந்தனர். இது இந்திய வரலாற்றில் பொற்காலம் என போற்றப்படுகிறது. அவரது காலத்தில் தான் சீன பௌத்த துறவி பாகியான் இந்தியா வந்தார். குப்தர்கள் தான் உலகிற்கு பூஜ்ஜியத்தையும் தசம எண் முறையையும் அளித்தனர். ஆரியப்பட்டர் பூமியின் சுழற்சியை கண்டறிந்தார். இவர்கள் அற்புதமான கோயில்களையும் இன்றும் அரிக்காமல் இருக்கும் மெக்ராலி இரும்பு தூணையும் உருவாக்கினர். நாளந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் முதலாம் குமாரகுப்தர். இறுதியில் ஹூணர்களின் தொடர் படையெடுப்புகளால் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைந்தது. பின்னர் ஹர்ஷவர்தனர் சிறிது காலம் வட இந்தியாவை ஒருங்கிணைத்தார். இவரது ஆட்சியில்தான் புகழ்பெற்ற சீன பயணி யுவான் ஸ்வான் இந்தியா வந்தார். குப்தர்கள் ஒரு பேரரசை மட்டும் உருவாக்கவில்லை, இந்தியாவின் அறிவியல், கலை, இலக்கியம் மற்றும் பண்பாட்டின் ஒரு பொற்காலத்தையே உருவாக்கினர்.